வைகோ பேசிட்டு இருக்காரு. தொண்டெல்லாம் ஏஞ்சி போயிட்டான். தொண்டெல்லாம் ஏஞ்சி போனதை கேமராமேன் மீடியாக்காரங்க போட்டோ படம் பிடிக்கிற வீடியோ எடுக்கிறாங்க. உடனே கட்சிக்காரனை விட்டு அந்த வீடியோ எல்லாம் புடுங்கடா, கேமராவை புடுங்கடா, அடிடா உதறான்னு கத்துறாரு. ஒரு பாராளுமன்றத்தை கர்ஜனை செய்த ஒரு மனிதன் ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஒரு விவாதத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கும் ராஜீவ்காந்தி எழுந்து சென்றார். மிஸ்டர் ராஜீவ்காந்தி பிளீஸ் கம் அண்ட் டேக் ஓவர் சீட் பேசினார். ராஜீவ்காந்தி ஸ்தம்பிச்சு போய் நின்று வந்து திரும்ப உட்கார்ந்தார். திராவிடத்தை காக்க நாங்கள் திராவிடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அணியில் திரள வேண்டும் என்பதை முடிவு செய்து நான் மதிமுகவில் திமுகவில் இணைக்கிறேன் அப்படி இணைச்சிட்டு போயா, உனக்கு எனக்கு அது கட்சி. வைகோலாம் nothing more in Tamilnadu politics. He is nothing in Tamilnadu politics. He is zero in Tamilnadu politics. He is no more in Tamilnadu politics. திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. திராவிட மாடல்னா 1 கோடி தொண்டர்கள் ஒரு குடும்பத்திற்காக பணி செய்து அந்த குடும்பம் சம்பாதிப்பதற்காகவும் அந்த குடும்பம் கோடீஸ்வரராக மாறுவதற்கும் உழைக்க வேண்டும் என்பதே திராவிட மாடல். இந்த திட்டம் சிறப்பா தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காங்களா ஸ்டாலின் தலைமையில, முதலமைச்சர் தலைமையில அப்படின்னு ஒரு திட்டம் நீங்க சொல்லுங்க. திட்டம் சொல்ல போனா இந்த பேருந்துல மகளிருக்கு இலவசம் எத்தனை பஸ் வருது, எத்தனை மகளிர் அதுல டிராவல் பண்றாங்க. அந்த அப்படி டிராவல் பண்ற மக்களை பார்த்து உன் அமைச்சர் சொன்னா ஓசியில போறீங்களா, ஓசின்னா இப்ப பஸ்ல எப்படி போறீங்க, ஓசி பஸ்ல போறீங்க. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ன்ற மாதிரி ஒரு புது விஷயம். அதுக்கு பேரு வச்சே சோறு போட்டியான்னு தான் கேட்கணும். பேரு வச்ச சோறு போட்டியான்னு கேட்கணும். சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டதுனால அங்க எல்லாமே கிடைச்சிடுமா? அந்த சமூக நீதியை பத்தி உங்க கட்சியில கிடையாது. கருணாநிதி மருத்துவமனை கட்டு, பேரு வை, திறந்துடு. ஆனா அங்க உள்ள டாக்டர் இருக்க மாட்டாங்க, செவிலியர் இருக்க மாட்டாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, மருந்து இருக்காது, மாத்திரை இருக்காது. ஆனா போய் திறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. திரு வைகோ அவர்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் திமுகல இருந்து தனியா போய் மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 days பேக் கூட அவருக்கு இந்த விருதுநகர்ல கிட்ட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. அங்கிருந்து அவர் மகனுமே எழுந்து போறாரு. அதே மாதிரி அவருக்கு ஆதரவாளர்கள் எல்லாருமே எழுந்து போறாங்க. அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல ட்ரோல் மெட்டீரியலா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இந்த ட்ரோல் மெட்டீரியல் இன்னொரு ட்ரோல் மெட்டீரியல் பாக்கலையா நீங்க? நேத்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. வைகோ பேசிட்டு இருக்காரு. தொண்டெல்லாம் ஏஞ்சி போயிட்டான். தொண்டெல்லாம் ஏஞ்சி போனதை கேமராமேன் மீடியாக்காரங்க போட்டோ படம் பிடிக்கிற வீடியோ எடுக்கிறாங்க. உடனே கட்சிக்காரனை விட்டு அந்த வீடியோ எல்லாம் புடுங்கடா, கேமராவை புடுங்கடா, அடிடா உதறான்னு கத்துறாரு. ஒரு 80 வயதை கடந்த மூத்த தமிழக அரசியல்வாதி, ஒரு பாராளுமன்றத்தை கர்ஜனை செய்த ஒரு மனிதன், ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஒரு விவாதத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கும் ராஜீவ்காந்தி எழுந்து சென்றார். மிஸ்டர் ராஜீவ்காந்தி பிளீஸ் கம் அண்ட் டேக் ஓவர் சீட் பேசினார். ராஜீவ்காந்தி ஸ்தம்பிச்சு போய் நின்று திரும்ப உட்கார்ந்தார். அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு பார்லிமெண்டேரியன் உன்னை நம்பி உன் மீது கொலைப்பழி சுமத்தி விட்டார்களே என்ற காரணத்திற்காக கிட்டத்தட்ட 10 பேர் உனக்காக தீக்குளித்து மாண்டு போனான். திரும்பவும் அந்த திமுகவோட போய் கூட்டணி வைக்கிறியே, அந்த பொண்ணை நம்பி ஒருத்தர் தீக்குளிச்சு செத்து போனான 10 பேர். அந்த 10 பேரோட ஆன்மா உன்னை மன்னிக்குமா? நீ அந்த 10 பேருக்கு மட்டும் துரோகம் செய்யல, மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ துரோகம் பண்ற. உனக்கு அரசியல் கட்சி அவசியம் அல்ல. நீ கட்சியை கலைச்சிட்டு போய் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்சிக்கிட்டு இருக்கலாம். அவர் செருப்புக்கு பாலிஷ் போடலாம். அந்த லெவலுக்கு கீழே இறங்கி வந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா? வைக்க ஓட்ட அரசியல் தலைவனா? ஸ்டாலின் வேட்டியில டீ ஊத்தி போச்சுன்னு கர்ச்சிப் எடுத்து இவர் போய் துடைக்கிறாரு பொது வெளியில, பப்ளிக் மீட்டிங்ல. அந்த ஸ்டாலினுக்கு எதிராக, ஸ்டாலினை கொலை செய்வதற்காக இவர் விடுதலை புலிகளை தூண்டி விடுகிறார் என்று கூறிதான் உன் கொலைப்பழி சுமத்தப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். திரும்ப ஸ்டாலின் காலில் போய் விழுந்து கிடக்கிற. நீ எல்லாம் என்ன அரசியல்வாதி? உனக்கு ஆண்மை இல்லை, அறிவு இல்லை. 80 வயசாயிடுச்சு, ஒதுங்கி போட வேண்டியதானே? கிட்டத்தட்ட 30 வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்துட்ட.
இன்னும் உனக்கு ஏன் அந்த பதவி வெறியும் மோகமும் உனக்கு? அரசியல் கட்சி கொண்டு திமுக சேர்த்துரு. திராவிடத்தை காக்க நாங்கள் திராவிடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அணியில் திரள வேண்டும் என்பதை முடிவு செய்து நான் மதிமுகவை திமுகவில் இணைக்கிறேன் அப்படி இணைச்சிட்டு போயா. உனக்கு எனக்கு அது கட்சி, இது ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு மீட்டிங்கு, அதுல பையன் ஒரு அணியா அப்போ ஒரு அணியா இருக்கிறது ஊருக்கு 100 பேர் கூட கிடையாது. மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா திரட்டுனா ஒரு 10,000 பேர் இருப்பான் மதிமுகவில். அதெல்லாம் என்னைக்கும் கரைஞ்சி சுண்ணாம்பா ஆயிடுச்சுமா. என்றைக்கு இவர் மாற்றி மாற்றி அரசியல் நிலைப்பாடுகளுக்குள்ள போனாரோ அப்பயே மதிமுக சிதைந்து சின்னாபின்னமாகி விட்டது. இப்ப மதிமுகலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வேலை சோழி முடிஞ்சிருச்சு. வைகோலாம் நத்திங் மோர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். He is nothing in Tamil politics. He is zero in Tamil politics. He is no more in Tamil politics. தனியா நின்னா தொகுதிக்கு 100 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. தொகுதிக்கு 100 ஓட்டு கூட வைகோக்கு கிடையாது. வயசாகி போச்சு இல்ல, உனக்கு திராணி இல்ல, கட்சை இணைச்சிட்டு போய் தொலைய. எதுக்கு ஒரு தனி கட்சி மீடியாக்காரனை பிடிச்சி அடிக்க சொல்ற? உன் பையன் கோச்சிட்டு போறான்னா நீ இருக்கிற அரசியல் நிலைப்பாடு சரியில்லை. நீ திமுகவின் கொத்தடிமையா மாறி பெற்ற. திமுக எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், நாங்க திமுக எதிர்த்து பேசவே மாட்டோம். இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், இங்கு பொங்கி எழுந்தில்லை. அஜித்குமார் செத்து போயிட்டான, ஏன் பொங்கி எழுல? உனக்கு பக்கத்து மாவட்டம் தானே, நீ ஏன் பொங்கி எழுல? இப்போ மானக்கட்டம் தானே, வெக்கங்கட்டம் தானே வைக்கோ. உப்பு போட்டு சோறு திங்கிறார வைக்கோ. வைகோ என்கின்ற அரசியல் சக்தியின் ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு அது இருக்குது. அந்த மருந்தை யூஸ் பண்ண முடியுமா? ஒரு மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சுமா, அந்த மருந்தை நீங்க யூஸ் பண்ணீங்களா? அதுபோல எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச அரசியல்வாதி வைகோ. வைகோலாம் நத்திங், ஒண்ணுமே கிடையாது தமிழக அரசியல்ல. இப்போ உங்களோட புரிதல் திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார்? என்னோட புரிதல் திராவிட மாடல்னா 1 கோடி தொண்டர்கள் ஒரு குடும்பத்திற்காக பணி செய்து அந்த குடும்பம் சம்பாதிப்பதற்காகவும் அந்த குடும்பம் கோலோச்சி கோடீஸ்வரராக மாறுவதற்கும் உழைக்க வேண்டும் என்பதே திராவிட மாடல். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. நான் நிறைய எதிர்பார்த்தேன். இதுதான்மா, ஒரு குடும்பத்திற்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உழைத்து 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 அந்த கட்சியை ஆட்சி கட்டில் கொண்டு அந்த கட்சி ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அவர்கள் கொள்ளையடிப்பதற்கும், திமுகவுக்கு தொடர்பே இல்லாத ஆகாஷ் பாஸ்கரர்களும் ரத்தீஸுகளும் இந்த விக்ரம் ஜூஜி போன்றவர்களும் உருவாகி அவர்கள் கோடிகளில் செழிப்பதற்கும், அவர்கள் அழகிகளுடன் உல்லாசம் அனுபவிப்பதற்கும், அவர்கள் போதைப் பொருளை அனுபவிப்பதற்கும், அவர்கள் நடிகைகளை கூப்பிட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு பேக்கு கொடுப்பதற்கும், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த 1.5 கோடி தொண்டர்கள் பாடுபட வேண்டும். விடிய விடிய வேலை செய்யணும், எதிர்கட்சிக்காரன் அடி வாங்கணும், நோட்டீஸ் ஓட்டணும், சுவர் விளம்பரம் எழுதணும், தெரு தெருவா போய் ஓட்டு கேட்கணும், எல்லாம் செய்யணும். இந்த ஒரு குடும்பம் பொழைச்சி இருக்கிறதுக்காக. இதற்கு பெயர் திராவிட மாடல். அப்போ அண்ணா திராவிட மாடல்லையும் கூட திராவிட மாடல்னு ஒரு விஷயம் அவங்க அது திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப திமுகவிலிருந்து வெளியேறி கட்சி ஆரம்பிச்சார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் டேக்லைன் இருந்ததுனால, அப்ப தமிழக முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு பெயர் இருந்திருந்தால் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியின் தாய் கட்சியின் பெயர் இருந்ததுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் எம்ஜிஆர் ஒரு தேசியவாதி, தேசிய சிந்தனை கொண்டவர், பிரிவினை சக்திகளை ஊக்குவிக்காதவர். அதனாலதான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை முன்னெடுத்தார். நீங்க கடந்த வாரம் அந்த துக்ளக்கை வாங்கி படிச்சு பாருங்க, அதுல தலையங்கம் எழுதப்பட்டிருக்கும். மிகப்பெரிய ஹிந்து தேசியவாதி எம்ஜிஆர்னு இருக்கும், அதுக்கு சான்றுகளோட சொல்லியிருப்பாங்க. ஸோ அது திராவிடம் என்கின்ற பெயர் இருப்பதனாலேயே அது திராவிட கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதிமுக இல்லைன்னு நான் என்னுடைய பார்வை. இது அதிமுக தலைவர்களே மறுத்து பேசலாம். எடப்பாடி பழனிசாமி விபூதி வச்சுப்பாங்க, செல்லூர் ராஜு பொட்டு வச்சுப்பாரு, வெளிப்படையா கோயிலுக்கு போவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க, மனைவி மக்களோட போய் கோயில் குளத்துல போயிட்டு வருவாங்க. ஜெயலலிதா அம்மா வாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போவாங்க. இப்போ நீங்க விபூதினோனே எனக்கு இன்னொரு விஷயம் வருது, சரி நீங்க சொல்லுங்க, நான் இது முடிச்சோனே போவாங்க. வெளிப்படையா சாமி கும்பிடுறாங்க. பெரியார் நாத்தியம் பேசினாரு, அவர் தான் திராவிட அரசியலின் மென்டார் அவர் தான். அதை விட்டு அவங்க விலகிட்டாங்களே, அதை விட்டு போயிட்டாங்களே. இப்போ தேமுதிக தான் இருக்கு, தேசிய திராவிட முற்போக்கு கழகம். திராவிடங்கிற டேக்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்னு ஒரு தப்பான புரிதலை விஜயகாந்த் பேர் வச்சுட்டாரு.
பிரேமநாத விஜயகாந்த் கோயிலுக்கு போறாங்க, விஜயகாந்த் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. ஸோ இவங்க திராவிட சித்தாந்தம் என்பதே நாத்திகத்தை பேசுறாங்க, மொழிவெறி அரசியலை பேசுவது, இதுதான் திராவிட சித்தாந்தம். அவங்களுக்கு வேற என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அவங்களுக்கு மாநில வளர்ச்சியை பத்தி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? ஒரு விஷயம் இந்த 4 வருஷத்துல சொல்லிக்கிறாப்புல ஒரு திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு திட்டம் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த திட்டம் சிறப்பா தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காங்களா ஸ்டாலின் தலைமையில, முதலமைச்சர் தலைமையில அப்படின்னு ஒரு திட்டம் நீங்க சொல்லுங்கம்மா. திட்டம் சொல்ல போனா இந்த பேருந்துல மகளிருக்கு இலவசம் எத்தனை பஸ் வருது, ஒரு மணி நாளைக்கு எத்தனை பஸ் வருது, அந்த பஸ்ல படி உடைஞ்ச பஸ் எத்தனை, சீட்டு உடைஞ்ச பஸ் எத்தனை, கரெக்டா பஸ் ஸ்டாப்ல அந்த பஸ் நிக்கப்படுதா, எத்தனை பஸ் விட்டுருக்காங்க, எத்தனை மகளிர் அதுல வந்து டிராவல் பண்றாங்க. அந்த அப்படி டிராவல் பண்ற மக்களை பார்த்து உன் அமைச்சர் சொன்னா ஓசியில போறீங்களா, ஓசி ஓசின்னா பஸ்ஸை இலவசமா விட்டுட்டு ஓசியில போறீங்களேன்னு அமைச்சர்கள் கேவலப்படுத்தினாங்க. அதுதான் அந்த திட்டத்தோட சிறப்பு. அடுத்த திட்டம் இருக்கா? இப்போ வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ன்ற மாதிரி ஒரு புது விஷயம். அதுக்கு பேரு வச்சே சோறு போட்டியான்னு தான் கேட்கணும். பேரு வச்ச சோறு போட்டியான்னு கேட்கணும். சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டதுனால அங்க எல்லாமே கிடைச்சிடுமா? அந்த சமூக நீதியை பத்தி உங்க கட்சியில கடைபிடி. கருணாநிதியின் குடும்பத்தின் வாரிசுலாக இருப்பதாலேயே ஒருவர் துணை முதலமைச்சர் ஆகிவிட முடியும், ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிவிட முடியும், ஒரு அம்மா எம்பி ஆகிட முடியும், அந்த அம்மா வந்து பாராளுமன்ற திமுக கட்சியின் தலைவராக ஆகிவிட முடியும். அதுதானே சமூக நீதி இல்ல. அங்கதானே சமூக நீதி கொல்லப்பட்டிருக்கிறது. உன் கட்சியில முதலில் சமூக நீதியை கொண்டு வாங்க. அப்புறம் விடுதியில போய் டேக்லைன் பண்ணலாம், சமூக நீதி விடுதின்னு. சமூக விடுதின்னு பேர் வச்சுட்டா அந்த விடுதிக்கு எல்லாம் கிடைச்சிருமா? வாங்க இன்னும் ரகசியமா கேமரா எடுத்துட்டு போவோம். ஒரே ஒரு ஆதித்ய தாவரர்கள் மாணவர்கள் தங்க விடுதிக்கு போகும். அந்த விடுதியில எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. அங்க மாணவர்கள் படுக்க முடியாது, தூங்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, கழிவறைகளை யூஸ் பண்ண முடியாது, தண்ணி கிடைக்காது. அங்க இருக்கிற சமையல் கட்டை போய் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகளும் எலிகளும் ஓடி விளையாண்டுகிட்டு இருக்கும். சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது. அங்க போடக்கூடிய அரிசி எந்த தரத்துல இருக்கு, அங்க போடக்கூடிய பருப்பு என்ன தரத்துல இருக்கு, இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா? சமூக நீதினு பேர் வச்சுட்டா உடனே எல்லாம் சரியாயிடுமா? அந்த மாணவர்கள் அங்க தங்கி படிப்பதற்கான ஒரு ஒப்பற்ற சூழல் அங்க இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களை, இல்லை ஒரு திமுக காரனை சொல்லுங்க. நான் 10 ஹாஸ்டல் காமிக்கிறேன். அது போல 10 ஹாஸ்டல் காமிக்க பேர் வச்சா போதுமா? எல்லாத்துக்கும் பேர் வச்சா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்டடமா கட்டு, எல்லாத்துக்கும் எப்பம் பேரை வை. எங்க அப்பா பேரை வச்சு எல்லாத்துக்கும் கருணாநிதி மருத்துவமனை கட்டு, பேர் வை, திறந்துடு. ஆனா அங்க உள்ள டாக்டர் இருக்க மாட்டாங்க, செவிலியர் இருக்க மாட்டாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, மருந்து இருக்காது, மாத்திரை இருக்காது. ஆனா போய் திறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. அப்பா பேர்ல பஸ் ஸ்டாண்டு ஓபன் பண்ணிட்டு மக்கள் போக்குவரத்து கஷ்டப்பட்டு செத்து சுண்ணாம்பாகணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்க அப்பா பேர்ல பஸ் ஸ்டாண்டு. இது ஒரு ஆட்சியா? கேவலம் பிடிச்ச ஆட்சி இல்லம்மா. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை சரியா செயல்படுத்திருக்காங்களா? ஆனா நான் முதலமைச்சரோட என்னன்னா, என்ன போல சிறப்பான ஒரு நிர்வாகத்தை தரக்கூடிய முதலமைச்சர் இந்த உலகத்திலே இல்லைன்னு அவர் நம்புறாரு. அவரை சில புல்லுரிவு கூட்டங்கள் நம்ப வச்சிருக்கு. அதுதான் உண்மைன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பாவப்பட்ட ஜென்மம். இந்த 23ஆம் புலிகை சட்டம் இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.